அதுக்கு எதிர்மறை சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த லட்சணத்துக்கு மேன்மையான இன்னொரு விலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பத்திராகரனுக்கு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்லும்பொழுது பத்திராகரனுக்கு விலட்சணமா, விலட்சணம் இவனுடைய அழகுக்கு நிகர் யார் வேணும், இவனுடைய அழகுக்கு நிகர் இவர் அவ்வளவு அழகா, அவ்வளவு அழகு. பத்திராகாரன் வந்து புறம் புழுகுவான், வாரணம்தான் புகழ் புறம் புழுகுவான். இது இது பருவது புறம் புழுவான், புறம் புழுவான். அந்த பருவத்தில் என்ன பார்த்தேன். அடுத்தது அப்பூச்சி காட்டுதல். அப்பூச்சி காட்டுதல்னா உங்களுக்கு தெரியுமே, இந்த நம்ம குழந்தைல இந்த இமையை மேலே இமையை அப்படி மடிச்சுடுவோம், மடிச்சுட்டு பூச்சி காட்டும் குழந்தைக்கு நம்மளுக்கு அந்த பருவத்தை அனுப்பிக்கிற ஆழ்வார் எப்படி அனுப்பிக்கிறார் பாருங்க. அப்பூச்சி காட்டு. பதகம் முதலை வாய்ப்பட்ட கதிரி கதிரி கை கூப்பியின் கண்ணா கண்ணா என்ன உதவு புல்லு உந்து அதன் உருவு ஏற்றியிருத்தார். அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மணி அப்பூச்சி காட்டுகின்றான். பதக முதலவாய் பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ உழுந்து அதன் உருவு எந்தீர்த்த அதகன் வந்த அப்பூச்சி காட்டுகின்றான். என்னவா பதக முதலை வாய்ப்பட்ட களிறு. பதக முதலைன்னா முதலையின் வாயில எது என்னோட கால் மாட்டிருந்த கஜேந்திரனுடைய ஆடு யானை. பதக முதலை வாய்ப்பட்ட களிறு, களிறு யானை. பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கதறி கை கூப்பி கண்ணா கண்ணா என்ன உதவ அந்த யானைக்கு புல் ஊர்ந்து புல் பறவை புல் ஊர்ந்து சென்று அது உருதுய தீர்த்த அந்த ஏற்பட்ட துயர தீர்த்த எம்பெருமான் அப்பூச்சி காட்டு. இந்த சம்பந்தம் அந்த பெருமான் எனக்கு பூச்சி காட்டுறார். தத்து கொண்டால் குலோ தானே பெற்றால் குலோ சித்தமனையால் யசோதை இளஞ்சிங்கம் கொத்தார் கருமுழல் கோபால கோலரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மணி அப்பூச்சி காட்டுகின்றான். தத்து கொண்டால் குலோ யசோதை இந்த குழந்தை தத்து எடுத்தாங்க. தத்து கொண்டால் குலோ தானே பெற்றால் குலோ யார் தத்து எடுத்தாரா அல்லது தத்துதான் எடுத்தாரா தெரியுமா யசோதைக்கு? ஆனா கான்செப்ட் என்ன நடந்தது? இப்போ நடந்தது என்ன? தேவகி மாதாவுக்கு 8வது குழந்தை இல்ல, முதல் 6 குழந்தை. அது அந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கம்சன் அரசனுடைய தங்கை தான் இவங்க தேவகி அம்மா. அவ்வளவு அன்பு கம்சனுக்கு தன் தங்கை மேல அவ்வளவு வேறெடுப்பு முடியும். தங்கைக்கு திருமணம் வசுதேவருக்கும் திருமணம் தேவகி திருமணம் நடந்தது. தங்கையும் வசுதேவரும் தன்னுடைய தேரியை அழைத்து போகும்பொழுது அசரீரி ஒழிக்கிறது. என்ன ஒழிக்கிறது? கம்சா இவ்வளவு அன்பா கூட்டிட்டு போறிய உன்னுடைய தங்கைக்கு பிறக்க போகும் 8வது குழந்தையினாலே உனக்கு மரணம் சம்பவிக்க போகும். இடையில் பெருகிருந்த வாழை உருவினாள். என்னுடைய தங்கை அழிச்சிருக்கும் வசுதேவருடைய கெஞ்சி கேட்டார். அப்ப 8வது குழந்தையினாலே தானே உனக்கு ஆபத்து. பிறக்கிற அத்தனை குழந்தை உனக்கு தங்கி விட்டுருக்காங்க மனைவி. முரடா இருந்தாலும் ஏதோ அவருடைய வார்த்தையை கேட்டு செவி சாய்த்து அடுத்து என்ன நடந்து உங்களுக்கு தெரியும். 6 குழந்தை போயிடுச்சு. 7வது குழந்தை தேவகி மாதா கர்ப்பம். அந்த கர்ப்பம் இங்கிருந்து வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோகிணி மாதா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இது கேள்விப்பட்டீங்களா? இதான் நடந்தது. 7வது குழந்தை கரு தரித்தவுடனே இந்த குழந்தை எங்க போயிட்டு வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோகிணியுடைய கர்ப்பத்தில். இதை பண்ணது யோகமாயா அவருடைய அதுதான் யாரு? பலராம். 7வது குழந்தை அங்க கம்சனுக்கு இந்த கருவுட்டு தெரியும். என்ன சொன்ன? அங்க குழந்தைங்க கருத்து அப்படி சொல்லிட்டாங்க. கருத்து முடிஞ்சு. ஆனா குழந்தை அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. சங்கர்ஷனம்
இந்த ஏழாவது 8வது குழந்தை அப்பொழுதே இவங்க காட்சி கம்சன் இன்னும் நேரத்தில் வந்து என்ன ஆபத்து விளைவோ தெரியலே தங்களுடைய மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா யோகமாயா யோகமாய் இவரை இங்கிருந்து கொண்டு போயிட்டு தேவகி பெண் குழந்தை கொண்டு அது பெண் குழந்தை யோகமாயா தான் பெண் குழந்தை யசோதாமா. ஆமா யசோதாமா. இங்கிருந்து இவரை கிருஷ்ணனை கொண்டுட்டு போயிட்டு வசுதேவன் சொல்லிடுறாரு இங்கிருந்து கொண்டுட்டு போயிட்டு அங்க வெட்டணும். அங்க பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை இவர் எங்க போயிட்டார்களா இந்த குழந்தைக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஏற்படலாம். ஏன்னா அதெல்லாம் அந்த என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. யமுனா நதி வழிபட்டுதான் யமுனா நதி அந்த ஆமா யமுனா நதி அவருக்கு வழிபட்டுக்கலாம். அது யமுனா இன்னும் ஆசையா உங்க திருவடியை நம்ம அதனால தேவகி அந்த யசோதை அந்த நேரத்துல வந்து மயக்கம் இருக்காங்க. கூட தாஜ்மஹால் தானே தாஜ்மஹால் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா குழந்தை ஈண்டெடுத்த பொழுது இவங்களுக்கு யசோதை பெற்ற குழந்தையா இவங்களை கேட்டா என்னன்னு தெரியாது. நாங்க கண் வச்சோம். நாங்க எல்லாம் மயக்கம் கண் வச்சோம். யசோதை நான் பெற்றேன் குழந்தை. ஆனா இங்க ஆண் குழந்தை இந்த குழந்தை நான் பெற்ற குழந்தை. ஆனா உண்மையை குழந்தைதான் அதனால இவர் கத்துக்கொண்டார்களோ தானே பெற்றார்களோ சித்தமனையால் யசோதை இறந்தியும் கொத்தார் கருவுடன் கோபால கோலனி அத்தன் வந்த பூச்சி காட்டுகின்றான். அம்மணி பூச்சி காட்டுகின்றான். அடுத்த அம்மா குழந்தை பால் கிடைப்பாங்கல்ல அது முறை நாயன்னு சொல்லுவாங்க. வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதேரும் உரிமையில் வைத்த வெண்ணையும் நீ பிறந்ததுவே முதலாக கண்டியறியேன் பெருமானி சிறந்த நற்றாய் அலற்றூற்றும் என்பதனால் மறந்தும் பிறர் முன்னே உரையாற மாட்டேன். பால் வீட்டில் கரைக்கிற பால் இருக்காது, தயிர் இருக்காது, நெய் இருக்காது, எதுவும் இருக்காது. அதான் பிறந்தது முதலாகவே எனக்கு எதுவுமே இருக்கும். நானும் ஒன்று சொல்லலை போயிட்டு முத்தனைய முழுவல் செய்து மூக்குறிஞ்சி நுழைவு நாயகன் முத்தனைய நானும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். கதம் படாது அப்படின்னு நீ கோவப்படாது. நானும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். கதம் படாது. முத்தனைய முழுவல் செய்து மூக்குறிஞ்சி முளைந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா எப்படி இருக்க மூக்குறிஞ்சி முளை வந்து பால் குடிப்பா பசி பால் அது முளை மின்னனைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டியின் இசைக்கு வில்லிபுத்தூர் இனிதவந்தாய் உன்னை கண்டார் என நோன்பு நோற்றால்களோ இவனை பெற்ற வயிறுடையால் இவன் வார்த்தை எய்திகின்ற இருவிகேசா உரையுனாயே மின்னனைய நுண்ணிய பெண்களை மின்னனை மின்னல் ஒத்த இடையுடைய மின்னனைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு என்று சொல்லிட்டு அந்த வண்டு பாடிட்டு இருக்காங்க. மின்னனையர் நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் எந்த இடத்துல இது இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதவந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றால் குரோ இவனை பெற்ற வயிறுடையாள். இந்த குழந்தைய பெற்று என்ன தவம் இருப்பாங்களோ மகன் தாத்தை காற்று முதல் இவன் தந்தை எல்லோரும் இந்த மகன் இந்த என்ன பாக்கியம் பண்ணாங்களோ என்ன நோக்கு அதுதான் அந்த மின்னறைய நுண்ணிடையார் விரிகுழல் வேற யாரும் சாட்டாங்க வண்டு அது உச்சமான வைக்கிறாங்க. முறையும் அந்த பருவமொழி காட்டுது காது குத்துறதுக்கு அடைக்கிறாங்க. காது வலிக்குமா காது குத்திதான் ஆகணும் அப்படின்றாங்க. இந்த ஒரு 10 காது குத்துறாங்க. என்ன எம்பெருமானுடைய திருநாமங்கள் பண்ணி அதை பண்ணி திருநாமங்கள் ஒவ்வொரு நாமத்தையா சொல்லி
நம்ம ஆசிரியர் கூட நம்ம ஆசிரியர் கொடுக்கும்போது சொல்லுவார் கேசவா நாராயணா மாதவா கிருஷ்ண கோவிந்தா மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. ஒவ்வொரு நாமத்தை சொல்லி யசோதையம்மா கல்வி அழைக்கிறாங்க. அப்படியே நான் படிக்கிறேன். நீங்க அந்த நாமத்தை பற்றி கொஞ்சம் அப்படியே கடைசியாக திரும்ப ஓய்பாடுடையனின் தந்தையும் தாழ்ந்தான் பொருள்கள் கஞ்சங்கடிய காப்பாரும் இல்லை கடவண்ணா உன்னை தனியே போயெங்கும் பிரிதி பேய்பால் முளை உண்ட பித்தனே கேசவநம்பி கேசவநம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தினான் வைத்தேன். காது குத்து போறப்பா எல்லாரும் அழைச்சிருக்கா வந்திருக்கா அடைக்காய் திருத்தி வைத்தேன். வெத்தலை பார்த்து படம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு காது குத்துற இப்படி ஒருத்தர் பாருங்க. வண்ண பவளம் அருங்கினில் சாத்தி மலர் பாத கிங்கினி ஆத்ம நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் என்னல் கரிய பிரானே தீய எரியாமே காதுக்கு இடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகிய உடைய கணக்கடிப்பும் இவையா. அடுத்தது நாராயணா வாராய். அடுத்தது வையவெல்லாம் பெரும் பார்கடல் வாழும் மகர குழை கொண்டு வைத்தேன் வையவே காலில் தீய இடுவன் நீ வேண்டியதெல்லாம் தருவன் உய்ய இவ்வாய குலத்தில் தோன்றிய உன் சுடராய கொழுந்தே மெய்யன்மை செய்தீர ஆட்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய். கேசவன் நாராயண் வடநன்று உடைய வைர கடிப்பிட்டு வார்காது தாழ பெருக்கி குணநன்று உடையறி கோபால பிள்ளைகள் கோவிந்தா நீ சொல்லு கொல்லாய் இனி என்றழி கடிப்பிட்டால் இனிய பலா பழம் தந்து சுரநன்றி முளை உண்ண தருவனான் தம்பிரான் இங்கே வாராய். கோவிந்தா வாராய். அடுத்த பாருங்க. சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொல்லாய் சுரி கொள்ளாருடி நீ போய் போத்து புறவை விரைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ நம்பியே பேர்க்கும் பிரியன அப்பம் தருவன் பிரானே திரியட ஒட்டில் வேய் தடம் தோலார் விரும்பு கருங்குழல் விஷ்ணுவே நீ இங்கே வாராய். விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் உன்பாய் விரும்பி அதனை நான் நோக்கி கண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனனே என்றிருந்தேன் புண்ணியதும் இல்லை உன் காதும் அறியும் பொருந்திரை போது இரு நம்பியே கண்ணா என் கார்முயிலே கடல் வண்ணா காவலனே முளை உணாயே முளையேதும் வேண்டேன் என்று ஓடி நின் காதில் கடிப்பை பறித்தெறிந்திட்டு மலை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசு நிறைமைத்தாய் சிலை கொண்டு இருத்தாய் திருவிக்கிரமா திருவாயர்வாடி பிரானே தலைநிலா போனே உன் காதை பெருக்காதை வெட்டிட்டேன் குற்றமே. இப்போ சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன். இந்த குழந்தைக்கு தலை நிற்க நம்ம சொல்றோம் அதுக்கு அந்த நேரத்திலே உனக்கு காதை கொட்டிடணும் அப்பதான் சரி பண்றது. இப்போ நீ அடங்க மாட்டேங்கிறீங்க வருஷப்பட்டு அம்மா அழைக்கிறாங்க திரிக்கிறமா அந்த நாமத்தில் அழைக்கிறாங்க. அடுத்து என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாக என்னை நான் மண்டியனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காட்டினையே பண்புற்றறிவில் பகைகொடி வாமன நம்பி உன் காதுகள் தூரும் துன்பு தினவெல்லாம் தீர்ப்பாய் பிரானே திரியிட்டு சொல்லுவேன் மெய்யே. தவறு என்பது அவசரம் தவறு உண்மைதான் தவறு இவர் திருப்பி சொல்றாரு. நான் மண் உண்ணாத பொழுது நீ எல்லாரையும் கூட்டிட்டு போய் மண் உண்றா மண் உண்றான்னு சொல்லி தவறு மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் என்னையே என்று கையை பிடித்து கரையொருளோடு என்னை காணவே கட்டி திரையேன் செய்தன சொல்லி சிறி தங்கு இருக்கில் செய்தரா உன் காது தூரும் கையில் தீய ஈடு விடுகாய் இந்த காரியார் தெரியாமே இந்த பதத்தை செய்தரான்னு சொல்லி காது விட்டு பாப்பா அப்படின்னு. அடுத்தது காரிகையார்க்கும் உனக்கும் விழுக்குற்றன் காதுகள் வீங்கி எரிகில் காரியாதாகில் தலை நொந்திடம் என்று விட்டிட்டேன் குற்றமே என்றே ஊரில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி தீயமும் காண்டி ஏன் விடை சென்று இளங்கண்டிருந்திட்ட
ரிஷிகேசா என்ற கண்ணே இங்கே ரிஷிகேசான்னு சொல்லியிருக்காங்க. கண்ணை குளிர கலந்தெங்க நோக்கி கடிகவள் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உன்ன கடிக தருவேன் கடி கொண்டு நோவாமே காது கீடுவன் பண்ணை கீழே சகடம் முளைத்திட்ட பற்பனாவாய் இங்கே வாராய் வாவென்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவ தெளிப்பில் உனக்கு இங்கு ஒழுக்கூற்றியன் காதுகள் உன்னிடம் செய்யேன் நாவல் வளம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி உன் வஞ்ச மகளை சாபபால் உண்டு சகடிறப்பாய்த்திட்ட தாமோதராய் இங்கே வாராய். ஒவ்வொரு நாமம் கேசவன் கேசவன் திருநாமம் கேசவன் கேசவன் கேசி என்ற அரக்கன எம்பெருமான் எடுத்தது கேசவன். அது மட்டுமல்லாம எம்பெருமானுடைய கேசம் அவ்வளவு அழகா இருக்கா, அதனால கேசவன் நாம் பெருமான். அடுத்து நாராயணன் 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 நாரம் கூட்டல் அயனம் நாராயணன் நாரம் கூட்டல் அயனம். நாரம் அப்படின்னா ஜீவாத்மாக்கள் கூட்டம். நம்ம அனைத்து ஜீவாத்மாவுடைய கூட்டம். அயனம்னா இருப்பிடம். நம்ம ஜீவாத்மாவுடைய இருப்பிடம் நாராயணன். நாராயணன் சொன்ன மரங்கள் என்ன சொல்றோம், தோட்டம். தோட்டத்துக்கு உரிமையாளர் பேரு தோட்டக்காரன். அது மாதிரி நமக்கு உரிமையானவர் நாராயணன். நாராயணன். அந்த இருப்பிடத்துக்கு சொந்தக்காரன் யாரு? நாராயணன். அடுத்து மாதவனே மகாலட்சுமிய நாதனே மாதவனே. அடுத்து கோவிந்தா கோவிந்தரை பாதுகாத்தனே கோவிந்தா. அடுத்தது விஷ்ணு விஷ்ணு ராமன் சர்வம் விஸ்மயம் ஜகத்து சர்வம் விஸ்மயம் விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்பவர் என்று சொல்லிட்டு அந்த ஞானத்துக்கு எங்கும் நிறைந்திருக்கும். அடுத்த நாமம் அந்த நாமம் மதுசூதனனே. மது என்ற அரக்கன் மதுசூதனே. அடுத்து திரிவிக்ரமா பலி மகாராஜ். திரிவிக்ரமா அது வாமன நம்பி. அந்த உலகம் திரிவிக்ரமா வாமன நம்பி பொருளாய் பொருள் பிரபஞ்சம். அடுத்து ஸ்ரீதரா ஸ்ரீயை திருமார்பில் கொண்டவர். ஸ்ரீ சரண் திருமார்பில மகாலட்சுமி ஸ்ரீதரா. அடுத்து ரிஷிகர் புலன்களை அடக்கியால் இந்திரியங்களை அடக்கியால் எங்குமான் இந்திரியங்களை அடக்கியால் மட்டுமே அந்த திருநாமம் ரிஷிகேசன். அடுத்தது பத்மநாபா பத்மநாபன். பத்மநாபன் உலகையெல்லாம் படைத்தது பிரம்மா. அந்த பிரம்மாவினை தாங்குகிறது கமலம். இந்த கமலத்தை தங்குகிறது திருநாட்டிலே. உலகங்கையெல்லாம் அனைத்தும் படைத்தது பிரம்மா. பிரம்மாவு அவரோட நாபி கமலம் தான். பத்மநாபன் திருநாமத்துக்கு தாமோதரன். ஏற்று நம்ம அதை பற்றி சிந்திச்சுக்கிறோம். யசோதை பிராட்டி வெண்ணை திருவிழிக்காக எம்பெருமானை கயிறு வச்சு கட்டுவோம். உதரம் உதரத்திலே தாமு கிடைக்கிறது. தாமு என்ன பண்றது? காது முத்தது. அடுத்தது குழல்வாரை குழல்வார குழல்வார காக்காய். குழல்வார காக்காய் நம்ம குழந்தைங்களுக்கு காக்காக்கு என்ன சொல்லுவோம்? சீப்பு. குழந்தைங்க சொல்லுவேன் காக்கத்தை குழந்தைக்கு தலை சீப்பு கொடுவான்னு சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை இல்லை. காகையை அழிச்சு சீப்பு கொண்டு வர சொல்லுவோம் குழந்தைங்க. என் குழந்தைக்கு தலை சீவணும் சீப்பு கொண்டு வா காகை. இது அந்த காலத்துல அது இருந்திருக்கு. என்னை மணவாளனை பேரில் கிடந்தானே முன்னர் அவர்கள் முதல் தனிவித்தனை என்னையும் எங்கள் குடி முழுதுமாட்கொண்ட மன்னனை புகழ்வாராய் அக்கா அக்காய். இவன் நம்ம வந்து சீப்புதான் கொடுத்துருக்காம என்ன சொல்றாங்க? ஆகவே நீ வந்து என்னோட குழந்தைக்கு தலையை சீவி விடு பிண்ட திரளையும் பேய்கிட்ட நீ சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே. அண்ட தமரர் வண்டொத்த கருங்குழல் வாரம் வாராய் அக்காக்காய் மாயவன் தன் குரல் வாராய் அக்காக்காய் என்பது கேசம். வண்டொத்த கருங்குள் அவ்வளவு டார்க் பிளாக்கா இருக்குல்ல. வண்டூருடைய நிறை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எம்பருடைய கேசம் இருக்கும். அந்த எம்பருடைய கேசத்தை வாரம் இது உள்ள வர காக்கை அழுத்தல். அடுத்த
கோல் கொண்டுவான். இவர்கிட்ட தலையை சுற்றி முடிச்சுன்னு அடுத்து எழுதுறாரு இவர். அவங்க மாடு மேய்க்க குழந்தைங்கலாம் போறாங்க. அம்மா எனக்கு கோல் கொடுப்பான், நானும் மாடு மேய்க்க கொடுப்பான். தாய்கிட்ட கோல் கேட்கிறான். தலை சிகாச்சு அடுத்து புகழ் சொல்றேன் இல்லை, புகழ் சொல்லிடுவோம். இருதல் கோல். சரி, நான் கோல் பண்ண அது ஆழத்திலையான் அரவின் அணை மேலான் ஈரக்கடல் நெடுங்காலம் கண் வளர்ந்தான். இளம் பிராயத்தே அருணுக்கு அது செய்த போல பிராணிக்கோர் கோல் கொண்டுவா, குழந்தை கிடந்தானுக்கோர் கோல் கொண்டுவா. அறிமுகப்படுத்தி அர்ஜுன அறிமுகப்படுத்தி உங்களுக்கு இதுதான் பாரத போலதான் சொல்லி சொன்னாரு. அது ஆழ்வார் இந்த ஆவலி நிலையான் அரவினனை மேலான் அந்த பாத்திரம்னா கோல் கொண்டான்னு அழைக்கிறாங்க. அடுத்து பூச்சி விட்டாரு முலைமா புக்லையா பின்னாடி திருப்பி பாருங்க. ஆணிரை மேய்கனி போதி அருமருந்தாவதறியாய் கானகம் எல்லாம் திரிந்துவன் கைய திருவேணி வாழ பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்பர் தேனீரிய பிரானே செண்பக போய் சூட்டவாராய். ஆணிரை மேய்கனி போதி அருமருந்தாவது அறியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கைய திருவேணி வாழ பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனீரிய பிரானே செண்பக பூ சூட்டவாராய். பிந்துமா செண்பகப்பூ யசோதி அம்மா குழந்தைக்கு வாப்பா செண்பகப்பூ சூட்டுறா வாப்பான். கருடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒற்றும் கண்கள் உருவுடையாய் உலகேழு உண்டாக வந்து பிறந்தாய். திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். மருகி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய். மல்லிகை பூ சூட்டுறவாப்பா. அடுத்து மற்றொரு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சுடு வட்டை கிழித்து காம்பு துகிலனை கீறி நிச்சலும் நீச்சல் செய்வாய். நீர் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமரகத்தோடு பாதி கூட்டவாராய். தெருவின் கண் நின்று இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே மருவம் தமனகமும் சீர்மாலை மனம் கமழ்கின்ற உருவம் கருங்குழல் நெற்றி பொழிந்த முகிர் கன்று போலே உருவம் அழகிய நம்பி முகந்து இவை சூட்ட நீவாராய். உள்ளினை வாய் பிறந்திட்டாய் ஒரு கனியின் கொம்பொதித்தாய் கல்ல அரைக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய். அள்ளினி வெண்ணை விழுங்கு அஞ்சாது அடியே நடிக்கேன் எல்லிய நீர் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய். எதுவனோடு பொருதி ஏதும் உரோபாய் காணம்பே கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் உடுவாய்ந்தாய். தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே உன்னை பூ சூட்டவாராய். குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே மடங்கொள் மதிமுகத்தாய் மா செய்ய வல்ல என் மைந்தா. இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருபிளவாக முன்கேண்டாய். குழந்தை கிடந்த என் கோவே முருகத்தி பூ சூட்டவாராய். சீமாலிகள் அவனோடு தோழமை கொல்லவும் வல்லாய். சாமார் அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய். ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் திருவாட்சி பூண்டவாராய். அண்டத்தமரர்கள் சூழ அத்தாணியுள் அங்கிருந்தாய். தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் பூமலரால் மனவாளா உண்டிட்டு உலகிலே ஏழும் ஓரால் இலையில் துயில் கொண்டாய்.
கண்டு நான் உன்னை உகக்க கருங்கை பூசூட்டவாராய். இப்படி ஒவ்வொரு புஷ்பமா சொல்லி யசோதை பிராட்டி பூச்சூட்டுற பூவும் அடுத்து காப்பிடுதல். காப்பிடுதல் சொன்னாங்க பூச்சுட்டு எம்பெருமானுக்கு குளிப்பாட்டி தலை சீவி புஷ்பம் அனுப்பிச்சா பாக்குறது எப்படி இருப்பாரு அப்படின்னா நீங்க திருஷ்டி போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கருப்பு பொட்டு இல்ல இதெல்லாம் பண்ணுவோமே காப்பிடுதல் காப்பிடுதல் அப்படின்னு சரி சரி அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுங்க சரி சொல்லிடுங்க முடிய நம்ம பாத்திரம் முடிஞ்ச உடனே சினே முடிக்க போறோம் ஒரு ஆறு முடிக்க போறோம் இந்திரனோடு பிரமரீகன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். வெள்ளரை நின்றாய். வெள்ளரை திருவெள்ளரை திவ்ய தேசம் 108 திருவெள்ளரி ஒரு திவ்ய தேசம். திருச்சியிலிருந்து துறையூர் போகும் வழி வழியில் திருவெள்ளரை குண்டரி காட்சம் திருநாமம் குண்டரி காட்சல் பங்கே சென்று என்னன்னா அங்க கொத்துசாமி எம்பெருமாட்டி கொத்துசாமி உடனே இந்த காலத்தில் இதெல்லாம் கேட்க வேண்டியவங்க பக்கத்துல இருந்து கேட்க மாட்டாங்களே, தனியா கேட்டு என்ன பிரயோஜனம்? பக்தருக்கு ஏதோ அவருடைய குறையத்திற்காக எம்பெருமான் போயிட்டாரு. இரவு நேரம் கழிச்சு இரவு காலம் தடுத்தார். உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல். உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல். இவரு அங்க போயிட்டு அப்புறம் பக்தர் வேண்டி முடிச்சுட்டு வரதுக்குள்ள காலம் தாழ்ந்து போச்சு. எம்பெருமாட்டு அது அந்த மாதிரி வழியில வந்து எங்க போயிட்டு வந்தீங்க? என்ன எவ்வளவு நேரம்? இது ஒரு வாசல். நாழி கேட்டான் வாசல். இன்னொரு வாசல் அந்த வாசலுக்கு நாழி கேட்டான். உத்தராயண வாசல் தட்சிணாயன உத்தராயண வாசல் சரிங்களா? தையில் இருந்து ஆணி மாதம் இருக்கும். அந்த வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். இது ஒரு திடீர் தை மாதம் முதல் ஆணி மாதம் அந்த 6 மாசம் உத்தராயணம் அந்த வாசல் மட்டும் போகணும். அடுத்தது தக்ஷாயணம். ஆடியிலிருந்து மாறி தட்சிணாயனம் அந்த வழியா அந்த மாதிரி இந்த 2 வாரத்துல பிராட்டி க்ளோஸ் பண்ணி நாழிகை போய் சேவிச்சுட்டு வாங்க. அடுத்து கண்டுபிடிக்கலாம். கன்றுகள் எல்லாம் புகழ்ந்து கதறுகின்ற பதுவெல்லாம் என்றொழிந்தேன் உன்னை கூவி நேசவேல் ஒன்றும் இல்லாதாய் மன்றில் இல்லே அந்தி போது மதில் திருவெல்லரை நின்றாய். நன்று கண்டாய் என்றன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். எப்போதும் வெண்முளையார்கள் சிறுதோறும் இல்லும் திரைத்திட்டு அப்போது நான் உறப்ப போய் அணிசிலந்தியாழ்வாய். முப்போதும் வானவர் ஏற்றும் முனிவர்கள் வெல்லரை நின்றாய். இப்போது நான் ஒன்றும் செய்யேன் என்கிறான் காப்பிடவாராய். மண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்றென்று என் அருள் பிள்ளைகள் வந்திட்டு இவரால் முறைப்படுகின்றார். கண்ணனே வெல்லரை நின்றாய் கண்டார் ஓரே தீமை செய்வாய். மன்னமே வேலையோடு ஒப்பாய் வல்லரே காப்பிடவாராய். பல்லாயிரவரி ஊரில் பிள்ளைகள் தீமை செய்வார். எல்லாம் உண்மையன்றி போகாது எம்பிரான் இங்கே வாராய். நல்லார்கள் வெல்லரை நின்றாய் ஞான சுடரே
உண்மையை சொல்லாத வாழ்க்கை நின்றேதி சொற்பட காப்பிடவாராய் கஞ்சன் கருக்குண்டு நீ மேல் கருணிர செம்மை பேயை வஞ்சி பதற்கு பிடித்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு மஞ்சு தமிழ் மணி மாடமல் திருவல்லரை நின்றாய் அஞ்சுவன் இயங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய் கள்ளச்சகடும் மதுவும் கலக்கழிய உதவி செய்த பிள்ளையரசே நீ பேய பிடித்து முளையுண்ட பின்னை உள்ளவாறு என்று மகிழேன் மொழி உடைவல்லரை நின்றாய் பள்ளிகள் போது இதுவாகும் பரமனே காப்பிடவாராய் இன்ப மதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்று மரியாய் கும்ப களிரிட்ட கோவே குடுங்கஞ்சன் நெஞ்சினில் கூட்டே செம்பொன் மதி வெள்ளரையாய் செல்வத்தினால் வளர்வில்லையாய் கம்ப கபாலிகான் அங்கு கடிதோடி காப்பிடவாராய் இருக்கொரு நீ சங்கிற் கொண்டிட்டு எழி மறைவோர் வந்து நின்றாய் அருக்கே நம்பி சந்தி நின்று தாய் கொண்டு கொள்ளாய் சில நாள் திருகாப்பு நான் உன்னை சாத்த தேசுடை கல்லறை நின்றாய் உருக்காட்டு மந்தி விளக்கில் ஒளி ஒல்லை ஏற்றி ஏற்பாராய் அந்தி நேரத்தில் சமேத வேணுகோபால் வேணுகோபால் புல்லாங்குழல் 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 எம்பெருமான் குழல் ஊட்ட அசையாம சித்து அசிக்கு சித்து அசித்துனா நான் லிவிங் கால் பண்றதுக்கு எடுத்துக்கணும். புவியில் நான் கண்டதோர் அற்புதம் கேளி பூனிமேக்கும் இளங்கோவல் கூட்டத்து அவையில் நாகத்து அணையான் குழல் போது அமரலோகத்தளவு சென்றி செய்ய அவினா மறந்து வானவர் எல்லாம் ஆயர்பாடி புகுந்து ஈண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு கோவிந்தரை தொடர்ந்து என்றும் விடாரே. எம்பெருமான் கோவிந்தன் குழல் ஊதல் போது இவர் ஆழ்வார் என்ன சாதிக்கிறாங்க, நான் ஒரு அற்புதம் கண்டேன். இங்க புவியில் நான் கண்டதோர் அற்புதம் கேளி பூனிமேய்க்கும் இளங்கோவல் கூட்டத்து அவையில் நாகத்து அணையான் குழல் ஊத அமரலோக தலவும் செஞ்சு ஜெயிப்ப அபியுனா மறந்து அவினா மறந்து வானவர்களாம் அதுக்காக சொல்ல டெக்கரேஷனுக்காக பின்னாடி அந்த குச்சிலாம் கட்டிருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சிச்சு. லாஸ்டா ஐயா ஒண்ணு வச்சுட்டாங்க. உடனே வரலாம். ரொம்ப கரெக்டா இருக்கும். யாரை குறித்து அந்த ஆவுதி எடுக்கல அந்த தேவதைக்கு அக்னி இவங்களுக்கு பசி அந்த அபிஷை கூட சாப்பிட்டு மறந்துட்டாங்களாம். இந்த எம்பெருமானுடைய குரல் கேட்டுட்டு மறந்து வந்துட்டு பசியை மறந்து அந்த பசி எப்படி போகிறது, செவியுள் நாவின் சுவை கொண்டு கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. இந்த பசியை காதுல கேட்கிறவங்க கூட செவியுள் நாவின் சுவை கொண்டு இவர் திருக்குறள்ல சொல்ற மாதிரி செவிக்கு உணவில்லாத பசிக்குதா அப்படி வயிற்று செவியுள் நாவின் சுவை கொண்டு கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாது. சிறுவிரல் கடவி பரிமாறு செங்கல் கோட செய்ய வாய் கொப்பளிப்ப குருவயர் குரும் இதழிப்ப கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கணங்கள் காடு துறந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவி ஆட்டகில்லாவே. எம்பெருமானுடைய குரல் கொஞ்சம் கேட்டுட்டு கூட்டில் இருந்த பறவையெல்லாம் வந்து அப்படியே நிலையற்று போய் விழுந்து கிடக்குதுங்களாம். அந்த இசைக்கு மயக்கம். அது மட்டுமா பசுமாடுலாம் என்ன கவிழ்ந்துட்டு கால் பரப்பி செவி இட்டகில்லாவே.
அதுவும் நிலையற்று போயிட்டு காது கூட அசைவீங்கன்னா அந்த அளவுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாம். கருங்கண் தோகை மெய்தி அணிந்து கட்டினன் கொடுத்த பீரக ஆடை அருங்கல்வன் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரையில் பாயும் மலர்கள் வீழும் மலர் கொம்புகள் தாழும் இறங்கும் கும்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே மரங்கள்லாம் என்ன கொடுக்கலாம் அதில் இருந்த மலர்கள் இருந்த தேன் ஒழிந்து அந்த கிளைகள் அவர் போற சைடு அவர் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவர் எந்த பக்கம் திரும்பி கொள்ளுவாரோ அந்த பக்கம் முழுதும் பெண்ணை அலைந்தொட்டு முன்கில் இளம் சிறு தாமரை கையும் எழில்படு தாம்பு கொண்டு அடிப்பதற்கு இயல்பு நிலையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் செஞ்சிருவாய் நிலைப்பதும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே இவெல்லாம் படிக்கிறீங்கப்பா தாம்பு எடுத்து அடிக்க போய் என்ன கொண்டுறாரா எப்படி அழுவார் பாருங்க எப்படி அழுவார் பாருங்க அந்த அழுக கூட முழு அழுகல அந்த ஆரம்பரையா இருக்கு பாருங்க அது அழுது நோக்கும் அது நோக்கும் அந்த நோக்கம் செஞ்சிருவாய் நெளிப்பதும் அப்படி கொஞ்சம் அந்த வாய் அழுத அந்த அந்த அப்புறம் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத் இறுதி கொண்ட கடைசி கட்டுகிறது இதுவரை கேட்டு அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமானுடைய பூரண கடாட்சமும் ஆஞ்சநேயர் லட்சுமண சீதா சமேத கோதண்டராமனுடைய அனுகிரகம் சத்யபாமா ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமியுடைய பரிபூர்ண கடாட்சியமும் சித்தமாக வேண்டுமாய் எல்லாம் ஐயா இது இந்த பண்ணுங்க 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 கோவிந்தா கோவிந்தா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா 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 ஜெய் என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி.